வாங்க வாங்க. ஓகே எல்லாரும் காப்பி கொண்டா. பள்ளி நீ இங்கதான் இருக்கியாமா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அப்பவே சொன்னேன், உங்க வீட்டை விட்டுட்டு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வராத, மாமா கோச்சுக்குவாருன்னு. கேட்க மாட்டேங்கிறான். நீ சொல்லிருப்ப பள்ளி இனிமே இங்க வரக்கூடாதுமா. ஆமாமா, இனிமே எங்க வீட்டுக்கு வராதே, நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். வாங்க 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 அண்ணா, வாங்க அண்ணி. என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்றான் வள்ளி, நீ உள்ள போமா. மாப்பிள நீ மட்டும் ஏன் நிக்கிற? என் பொண்ணு முன்னாலேயே ஓடுவிய. ஏமாமா, நானும் உங்களை மாதிரியே பொஞ்சாதி பின்னாலேயே ஓடுறவன் நினைச்சீங்களா? வீரன் எவ்வளோ, எனக்கு பின்னால நீ வா. நேரம் நல்லா இருக்கு, விஷயத்தை ஆரம்பிக்கலாமே. பேசுறது பேசலாமே. மச்சான், நீங்க எப்ப பெண்ணு பார்க்க வர போறீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டி ஏற்பாடு செய்ய முடியும். செங்கமனம், உங்க அண்ணன் சொன்னது காதல் விழுந்தது இல்ல? நாளைக்கு மருமகளை வச்சு சமாளிக்க போறவ நீதான் சொல்லணும். பிறக்கும் போதே ஆண்டவன் தலையில எழுதி போட்டுட்டான், அவனுக்கு அவன் அவனுக்கு அவன்னு. வேலாயி, நீ என்ன சொல்ற? அதான் அண்ணே அழகா மங்களகரமா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? மச்சான் என்ன சொல்றாரு? இனிமே நாம 2 பேர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? சீர்வரிசை, ரொக்கம், கல்யாண செலவு இதெல்லாம் பேசி முடிச்சுட்டா புதுசா என்னங்க பேச போறோம்? எல்லாம் பொண்ணு வீட்டு செலவுதான். அதுலயே மச்சான் அவர் தங்கச்சிக்கு, அதான் என் பொஞ்சாதிக்கு லட்ச லட்சமா செலவு செய்தவர். அவருக்கு பொண்ணுன்னு ஒண்ணுதான் இருக்கு. ஊர்லயும் பெரிய தலை, நம்ம இனத்துக்கு அவர் ஆன மாதிரி. அதெல்லாம் அந்தஸ்தை விட்டு கொடுத்துருவாங்களா? மச்சான் என்ன யானைன்னு சொல்லிட்டாரு. ஆனா யானை கொஞ்சம் மெலிஞ்சிருக்க, எங்க படுத்துருமோன்னு பயந்துட்டாரு. என்ன மச்சான்? யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு சொல்லுவாங்க மச்சான். இந்த கொம்பேரி தேவன் தலையை அடகு வச்சாது கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவான், சொல்லி வைக்கிறேன். அவசரம், தாலி கட்டுறதுக்குள்ள இப்படியா கிள்ளுவாங்க? தாலி கட்டுறதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சுன்னா அப்புறம் மாப்பிள்ள சும்மா வரப்பான், கிள்ளுவான். ஐயோ, செவந்து போச்சு. ஐயோ, செவந்து போச்சா? எங்க அடிச்சுப்பாங்க. செவந்து போச்சு இல்ல, செவந்து போச்சு. ஐயோ, என்னடி இது? கல்யாணம் ஆனது மாதிரி மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு. செவந்து போச்சா? என்னங்க வச்ச இட்ல அப்படியே இருக்கு, ஏன் பசிக்கலையா? கல்யாண கவலையில சாப்பிட பிடிக்கல. அப்பா, மாமாவை கூட்டியானுங்க. பாப்பா உட்கார். பரவாயில்ல மாமா, நிக்கிறேன். பொண்ணா, கேட்டியா சரி? இந்த முத்தோட அப்பன் போட்டான ஒரு குண்டு. எனக்கு தெரியும் மாமா, உங்க பலவீனத்தை புரிஞ்சுதான் பேசிருக்கிறாரு. ரோஷத்தை கிளறி விட்டா இருக்கிற பூர்வீக சொத்தை வித்துட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொட்டுவீங்கன்னு அவருக்கு தெரியும். என் பொண்ணு அழகுக்கு 1000 பேர் தவம் கிடக்கிறாங்க, நீ போடான்னு நீங்க வந்திருக்கணும். அப்படி செய்யறது சரியில்லடா. அவன் கேட்டதுக்கெல்லாம் நானும் தலையடிச்சுட்டேன். இப்ப நமக்கு காரியம் நடக்கணும், அதுக்கு ஒரு யோசனை சொல்லு. அப்ப அவர்கிட்டயே போய் கேளுங்க. பெரிய சொத்து இருக்கு, கொஞ்சம் தான் கடன் இருக்கு, மேற்கொண்டு கடன் கொடு, உன் இஷ்டப்படி கல்யாணத்தை முடிச்சுக்கோ, உன் கடனை நான் சீக்கிரம் கொடுத்துறேன்னு சொல்லுங்க. அவர் மறுத்துட்டாருன்னா? மறுப்பாருல்ல. மாமா சொத்து 10.5 மாத்து பவன், சுண்டக்காரவ கடன் கொடுக்க கசக்குதா? வேண்டாப்பா, படம் தான் உறவை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கும் வேற முயற்சி எடுக்கிறதாப்பா நல்லது. உங்க அக்கா சொல்றது நியாயம் தான் பண்ணா. உறவுக்காரன் காலில் விழுகிறத விட ஊர்க்காரன் காலில் விழுகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. மாணிக்கம் தம்பி ஏற்கனவே நம்ம நிலத்து மேல கொஞ்சம் கடன் கொடுத்துருக்கு, அதுகிட்டே கொஞ்சம் கடன் கேட்டா அது நிச்சயமா கொடுக்கும். உனக்கும் மாணிக்கம் தம்பிக்கும் நல்ல நெருக்கம்னு சொல்றாங்களே, அதனால நீ கூட வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நிச்சயமா காரியம் நடக்கும். பாப்போம். நல்லா மாணிக்கம் வீட்டுக்கு நீங்க போறதாவது, நீங்க அங்க போறதையும் கடன் கேட்கறதையும் 4 பேர் பார்த்தா அவமானம் இல்ல? நான் போய் மாணிக்கத்திட்ட வாடான்னா வர்றான். இந்த தாலாட்டு வயசு பெண்களுக்கு பொருந்துமோ என்னமோ, ஆனா கிழவிகளுக்கு பொருந்தும். கேட்டுக்கிட்டே தூங்கு. முகிலோ முடியானது, நிலவோ முகமானது, பழமோ இதழானது, மலர்கொடி இடையானது,
கதலி தண்டு காலானது. ஆமா, புத்தகம் படிச்சன உனக்கு தூக்கம் இல்ல? புத்தகமா படிச்சீங்க, வித்தகம் எல்லாம் படிச்சீங்க, எப்படி தூக்கம் வரும்? பள்ளி பள்ளி முத்துன்னு உலகம் என்னைக்கு நம்மளை வாழ்த்துமா? நிச்சயம் வாழ்த்தும். நாமும் வாழ்வோம். இறந்த பின்னும் இரவாதிருப்போம். பள்ளி காள மாட்டுக்கு இன்னும் வேலை படியில, அதுக்குள்ளார இழுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டியா? மாமா, அசிங்கமா பேசாத, கொஞ்சம் அறிவோட பேசு. பைத்தியம், அதான் அவனுக்கு இல்லையே. முத்து, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. என் சொந்த அக்கா மகனுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. பொன்னா, மானத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? முத்துக்கு வள்ளி, வள்ளிக்கு முத்துன்னு படைச்சவனே எழுதி வச்சுட்டான். ஓஹோ, படைச்சவன் சிவன் எழுதிட்டானா? ஆனா நான் யமன், நினைச்சா ஒரு நொடியில் அழிச்சிடுவேன். அட சிரிப்பா? மாமா தாளத்துக்கு ஆட்டக்காரமா ஆடுறாங்களா? அதெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். வள்ளி, நான் ஆட்டக்காரிதான். என்கிட்ட யாராவது வாலாட்டினா அவங்களையே ஆட்டி வச்சிருவேன். அப்படியா? அதுக்கு முன்ன உன்னை இந்த ஊரை விட்டு ஓட வச்சிருவேன். ஓஹோ, ஊருக்கே ராஜா ராணியா? ஆமா, அதுக்கு என்ன சந்தேகம்? உனக்கு தலகால் தெரியல, இருக்கட்டும், உன்னை பாத்துக்கிறேன். என்னம்மா பாக்க போற? முத்து, பொம்பளையும் பேசிக்கிறாங்க, அதுல நீ தலையிடாத. எலாய், என்ன கோழி சண்டை விட்டு பாக்குறியா? மரியாதையை வீட்டுக்கு போட. முத்து போட்டான். சுந்தரி, வா போகலாம். ஓர கட்டேப்பா போட்டா. சரி, இப்ப நான் போட போற திட்டத்தோட அந்த முத்து பாய கொட்டமை அடங்கும். வா. என்ன இன்னும் அலங்காரம் முடியலையா? இது போறமா பாரு. ரொம்ப பிரமாதம். ஆள மயக்கிற அழகு, அறிவ மயக்க மது, மாணிக்கத்தை ஆட்டி வைக்க இது ரெண்டும் போதுமே. எப்படி உனக்கு தெரியாததா? பிரமாதம். சுந்தரி, மாணிக்கத்தினுடைய உடல் பசிக்கு நீ, அவன் வயிற்று பசிக்கு இந்த மது. இன்னிலிருந்து மாணிக்க நமக்கு அடிமை. எப்படி திட்டம்? இனிமே நமக்கு இன்ப வாழ்வுதான். பொன்னா, என்ன? எனக்கு ஒரு ஆசை. அந்த வள்ளிய பழி வாங்கி அவ வாக்கிய அழிக்கணும். வள்ளிய விடு, அவளை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அந்த முத்து பயலை ஒழிக்கணும். அதுக்கு இன்னைக்கு திட்டணும். வழிகாட்டு, செய்திடலாம். நம்ம மாணிக்கத்துக்கும் வள்ளிக்கும் பேருக்கு ஒரு கல்யாணம். அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ முடியாது. இதான் மாணிக்கத்துக்கு உண்மையான மனைவி. எப்படி? அப்போ வள்ளி வாழா வெட்டி ஆயிடுவா இல்லையா? ஆஹா, அழகான திட்டம். பொன்னா, நீ ஒரு வஞ்சம் தீக்கிற புலி. ஒரு வாழ்வை கெடுத்து மறுவாழ்வை கொடுத்து வெற்றி கொடி நாட்டுவேன். என்ன பண்ண? ஏற்பாடெல்லாம் தடபடலா இருக்கு. மாணிக்கம், நீ நம்ம மரவர் குலத்துக்கே மாணிக்கம். இந்த வீட்டு நிரந்தர தலைவருக்கு உன் சுந்தரி அளிக்க போற விரும்பு. இல்லை, சாப்பிடு. வேண்டாம், பரவாயில்ல, சாப்பிடு. போதும், பரவாயில்ல. அட சிங்காரம், நான் செத்து போய் நீ செய்ய வேண்டிய இந்த காரியத்தை நீ செத்து போய் நான் செய்யறேனடா. அட பாவி, நீங்க அடாதீங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இந்த மாநிலத்தில் பெரியவா பாடிட்டு போயிட்டான். மாநிலத்துக்குள்ளே வர்றதில்லை, இந்த மாவட்டத்துக்குள்ளே வர போறோம். நீங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமா திடிக்கிறீங்க? அப்படியே கொட்டிடுங்களேன். ஐயா பெத்த பெருமாளே, உங்க பையன் சிங்காரம் தண்ணியில விழுந்து செத்துருக்கான். அது அகால மரணம். அப்போதைக்கு அந்த தண்ணி எந்த வேகத்துல போச்சோ அதே வேகத்துல அவனும் ஆவியா அலைவன். சில சமயத்துல சூறாவளியா வந்து நிப்ப, இன்னும் சில சந்தர்ப்பத்துல நாய் மாதிரி ஒரு குரல் கொடுப்ப, இன்னும் சில சந்தர்ப்பத்துல உங்க பிள்ளை உருவத்திலேயே வந்து நிப்ப. ஆனா அது உங்க பிள்ளை இல்ல, வீண் மன பிரம்மதான். நீங்க உங்க பிள்ளை நினைச்சு தொட்டுற போறேன். உங்களையும் அடிச்சு கடிச்சு
ரத்தத்தை குடிச்சிருவேன். அழக்கூடாது, அழக்கூடாது. கண்ணை தொடச்சுங்க. இனிமே தான் நீங்க ரொம்ப 2 பேரும் தைரியமா இருக்கணும். ஒருவேளை அந்த உருவம் வந்துச்சுன்னா நீங்க பயப்படக்கூடாது, ரொம்ப தைரியமா இருக்கணும். இரும்பு கம்பியா, நல்ல கம்பியா ஒரு கம்பி எடுத்துட்டு போங்க. நடு முதுகுல ஒரு சாத்து சாத்துங்க. கீச்சுல ஒரு சத்தம், ஆவி ஓடி. பாவீங்களா, நான் பெத்த பிள்ளையாச்சுதே, அத போய் இரும்பு குச்சி எடுத்து அடிக்கலாமா? அடாடா பிள்ளைவாள், அது உன் பிள்ளை இல்ல, பிள்ளையோட ஆவி. அது உண்மை அடிச்சிடும், கடிச்சிடும், ரத்தத்தை குடிச்சிடும். இங்க சிந்தாதரா, வெளியில போடா. எங்கட மூக்கு சிந்தர இடமா இது? அப்படியே எடுத்துட்டு போடா. அண்ணன் மேல உள்ள ஒரு பாசம் இப்படி கொஞ்ச நேரம் அழுது பாக்குறான். என்னடா என்னடா பெப்ப பெப்பங்கிற? ஐயோ சாமி, என்ன கண்ணெல்லாம் சொருகி போச்சுது. ஐயோ, அவன் தண்ணியில போனா இவன் தலையில போடுவான் போல இருக்குதே. ஏண்டா சப்பானி, என்னடா பயந்துட்டியா? நோக்குன்னு வராதுடா. எனக்கு மட்டும் தனியா வரல ஐயரே, நம்ம 3 பேருக்கு சேர்த்தே வந்திருக்கு. என்னடா சொல்ற? அண்ணன் ஆவி வெளியே நிக்குது. அண்ணன் ஆவியா? கால காணண்டா, நீ சொன்ன மாதிரி உன் அண்ணன் ஆவிதான்டா. ஆமாப்பா, அண்ணா ஆவிதான்ப்பா, அண்ணா ஆவி. பாவி, நீ யாருக்கு போய் பிள்ளையா பிறந்தியோ? பிள்ளைவாள், நெருங்காதிக்கோ, நெருங்காதிக்கோ. அது உங்க பிள்ளை இல்லை, ஆவி. நெருங்கினா அடிக்கும், கடிக்கும், குடிக்கும். நாய் மாதிரி ஊழையிடுது. ஐயா சொல்றது சரியா போச்சுது. சாமி, இங்கே இருங்க, நான் போய் இரும்பு கம்பி கொண்டுட்டு வரேன். ஐயரே, கம்பி வந்த உடனே அதை வாங்கி நீங்க அடிங்க. அடிக்க மாட்டேன், தோஷம். அப்பா தம்பி, நீங்க அடிங்கப்பா. அடே பெத்த பாசண்டா, நான் எப்படா அடிக்கிறது? தம்பிக்கார அடிக்கலாமே. அட என்ன ஏனமா நோட்டா அடிக்க போறோம், நீ அடிக்கலாம் நான் அடிக்கலாம், நீ யாரா போய் அடிச்சுட்டு வந்துருக்கு. தைரியமா அடிடா. நான் உன் அண்ணன்டா, அண்ணாவை அடிக்காதடா, அண்ணாவை அடிக்காதடா, சமாதியே கட்டுவான் போல் இருக்கிற.